நோ கிளார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம படிச்சது தான். யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள்? ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் அவரோட பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஐதர் அவர் ஒரு எம்ப்ளாயியாக போய் ஜாயின் பண்ணுறாரு, அப்படி இல்லைன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னராவோ இல்லை அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் பார்ட்னராவோ போய் ஜாயின் பண்ணுறாரு. அப்படி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒன்று எம்ப்ளாயர், அப்படி இல்லைனா மேனேஜ்மெண்ட், அப்படி இல்லைனா தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ், அப்படியும் இல்லைனா அந்த எம்ப்ளாயருக்கு கீழே வேலை பார்க்குற மற்ற எம்ப்ளாயீஸ், இவங்களில் யாராவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக நான் கம்ப்ளைன்ஸ் வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் பற்றி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். தட் நான் கம்ப்ளைன்ஸ்க்கு நீங்கள் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டண்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யாருக்கெல்லாம் நோ கிளார் இஸ் நாட் அவைலபிள்? மேனேஜ்மெண்ட், டிசிடபிள்யூஜி, எம்ப்ளாயீஸ், ஆல் எம்ப்ளாயீஸ் அண்டர் தட் எம்ப்ளாயர் அண்ட் த எம்ப்ளாயர், இவங்க 4 பேரை தவிர, ஓகே, இந்த 4 பேரை தவிர மற்ற யார் நான் கம்ப்ளைன்ஸ் வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணாலும் அதை பற்றி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, வேறு எதுக்கெலாம் நான் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம்? ஒருவேளை இந்த மேனேஜ்மெண்ட்டோ இந்த டிசிடபிள்யூஜியோ இல்லை எம்ப்ளாயரோ, தட் இஸ் த எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷனோ, இல்லை இந்த எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷனுக்கு கீழே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ், இவங்க யாராவது பர்சனல் மிஸ்கண்டக்டில் இருந்தால், அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டட் நான் கம்ப்ளைன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுப்பா, ஆனால் அவங்களோட பர்சனல் லைஃப்பில், ஓகே, அவங்க ஏதாவது ஒரு நான் கம்ப்ளைன்ஸ் வித் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணுறாங்கன்னா அது இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்டினுடைய ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வராது. ஸோ விச் மீன்ஸ் தட் தெர் ஆர் 2 கேட்டகரிஸ் ஃபார் நோ கிளார். ஒன் இஸ் தட் இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னு சொல்லிட்டாங்க, அவங்கள தவிர மற்றவங்க என்ன செஞ்சாலும் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் நீட் நாட் ரெஸ்பாண்ட். இன்னொரு சைட் இந்த 4 பேருமே பிஸ்னஸ் ரிலேட்டடாக நான் கம்ப்ளைன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த 4 பேர் பர்சனல் மிஸ்கண்டக்டில் ஈடுபட்டு இருந்தால் நீங்கள் அதை பற்றி ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். செம்மையாக புரிஞ்சுக்கணும், சூப்பராக எக்ஸாம் எழுதணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.